ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தோம்னா எக் கொத்து பரோட்டாங்க. நல்லா அப்படியே சால்னாலாம் ஊற்றி நம்ம அந்த மெஸ்ஸில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி ப்ராப்பராக பக்காவான ஒரு பரோட்டா பண்ண போகிறோம். கொத்து பரோட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அண்ட் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. டக்குன்னு ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2-3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். தக்காளி நான் எப்போவும் சொல்கிறத கம்மியாக தான் யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வாசனைக்கு கொத்தமல்லி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. அப்புறம் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு சோம்பு சீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் சால்னா எடுத்து வச்சுருக்கேன். சால்னா அல்லது சிக்கனோட குழம்போ குருமாவோ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணி வச்சுருக்கீங்களோ பீஸ் இல்லாமல் அந்த குழம்ப மட்டும் இப்படி நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் முன்னாடியே பண்ணது தான். ஸோ அது இந்த பரோட்டாக்காக எடுத்து வச்சுட்டேன். அண்டு 5 பரோட்டா எடுத்து நல்லா பொடியாக நான் பிச்சு போட்டு வச்சுருக்கேன். நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு பிச்சு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த 5 பரோட்டாக்கு தான் நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அண்டு சால்னா என்கிட்ட என்ன சால்னா சிக்கன் சால்னா இருக்குது, அது எவ்வளோ இருக்கோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எடுத்துக்கிட்டேன். அண்டு ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக தான் எடுத்திருப்பேன். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான். ஏன்னா நம்ம சால்னால எல்லாமே இன்க்ளூடட், அதில் எல்லா ஸ்பைஸும் போட்டிருக்கோம். அதனால நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ் வெறுமனே இந்த வெங்காயம் தக்காளிக்கான ஒரு ஸ்பைசஸ் மட்டும்தான். உப்பு கூட பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம சால்னாலேயும் உப்பு இருக்கும், பரோட்டாலேயும் லைட்டாக உப்பு இருக்கும். ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ண போகிற இந்த ஸ்பைசஸ் இதெல்லாம் வெங்காயம் தக்காளி அண்ட் இந்த எக்கு காண்டி தான். இதுதாங்க தேவையான பொருட்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு பேன் இது. ஸோ இந்த கொத்து பரோட்டாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால இது எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ஃப்ரை பேனு தான், அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல அது ஹீட் பண்ணிக்கோங்க, நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாங்க. நீங்கள் நல்லெண்ணெய் தான் விடணும்னு இல்லை, நார்மல் ஒரு ஃப்ரை ஆயில் கூட விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ சோம்பு சீரகத்தை தாளிச்சிடலாம். நம்ம நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. சோம்பு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் பச்சை மிளகா உள்ள சேர்த்துருங்க. இது கூடயே இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துருங்க. இது கூடயே தக்காளியும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டோட வாசமெல்லாம் பச்சை வாசம்லாம் போய் நல்லா வதங்கி வரட்டுங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளை சேர்த்துருங்க. மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சால்னா வேற ஊற்ற போகிறோம், அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த பச்சை வாசம் மட்டும் போனால் போதுங்க. போனதுமே நம்ம எக்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ முட்டையை சேர்த்துடலாங்க. அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா நம்ம பேனில் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதோட சேர்த்து கலந்து விட்டுறணும். ஸோ முட்டையை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. முட்டை பாதி வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே பரோட்டாவை போட்டு அந்த முட்டையோட நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க.
ஏன்னா அந்த பரோட்டாவில் கொஞ்சம் அந்த முட்டை போய் ஸ்டிக் ஆகணும், அதுக்காண்டி. இப்போ தரோவாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேங்க. ஏன்னா முட்டை வந்து பரோட்டாவோட நல்லா கம்பைன் ஆயிடுச்சு. நீங்கள் குக் ஆகிறதுக்குள்ள ஒரு பாதி குக் ஆனதுமே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து நம்ம சால்னாவை ஊற்றிடலாங்க. நல்லா சால்னாவை எல்லா பரோட்டா மேலேயும் படுற மாதிரி ஊற்றிடுங்க. இப்படி நீங்கள் சப்போஸ் ரொம்ப திக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அதை கரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த சால்னாவை வந்து தரோவா பரோட்டாவோட கம்பைன் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் இந்த சால்னா ஊற்றி தரோவா கலந்தாச்சுங்க. இந்த கலந்ததுக்கு அப்புறமா ஒரு ஷார்ப்பான எஜ்ஜு உள்ள ஒரு டம்ளரோ இல்லை மூடியோ வச்சு நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. பட் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டு கொத்தி விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொடி பொடியாக வந்துடும், நல்லாவும் இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் தாங்க பிடிக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூப்பராக கலந்து செமையாக ஒரு வாசம் கொடுக்குதுங்க. இப்போ கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரெடி ஆயிடுச்சுங்க இந்த எக்கு கொத்து பரோட்டா. அப்படியே நம்ம அந்த மெஸ்ஸில் அந்த இடத்துல எல்லாம் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்டில் வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். மீட் யூ நெக்ஸ்ட் ரெசிபி. Bye.